இப்போ உலகெங்கும் ஒரே இயேசுவை தான் எல்லாரும் பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் டினாமினேஷன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட கூகுளில் பார்த்தாலே 5000க்கு மேலே டினாமினேஷன் இருக்குது. 45,000 டினாமினேஷன் கிட்ட இருக்குது. பேர் பார்த்தோன்னா டாக்ட்ரின்ஸை பார்த்தோன்னா ஒரு 4000 5000 டாக்ட்ரின் இருக்குது. இதைத்தான் வந்து புறஜாதியார்கள் வந்து என்ன கேட்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே இயேசுவை தான் பிரசங்கிக்கீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே இவ்வளோ கருத்து வேறுபாடு, உங்களுக்குள்ளே இவ்வளோ பிரிவினை, அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரே இயேசுக்குள்ளே இவ்வளோ பெரிய முரண்பாடா? அப்புறம் ஏன் இவ்வளோ டினாமினேஷன், எதனால் இவ்வளோ டாக்ட்ரின் வந்ததுன்னு சொல்லி புறஜாதியர்கள் கேட்காங்க. ஐயா, அதுக்கு நீங்கள் உங்கள் 3 பேர் யார் ஏவுறீங்களோ நீங்கள் பதில் கொடுங்க. நீங்க கேட்குற கேள்வி ரொம்ப மிக அருமையான கேள்வி பிரதர். டினாமினேஷன் என்றது வந்து 43,000க்கு மேலே இருக்குதுங்க. டாக்ட்ரின் தான் வந்து 5,000 இருக்குதுங்க. டாக்ட்ரின் தான் 5,000. டினாமினேஷன்ன்றது தனிப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு பாஸ்டர்ன்ற பேரை வச்சுக்கின்னு, ஒரு பட்டத்தை வச்சுக்கின்னு, ஒரு தீர்க்கதரிசின்ற பட்டத்தை வச்சுன்னு, அப்போஸ்தலன்னு சொல்லி வந்து பட்டத்தை வச்சுக்கின்னு, அவங்களுக்கு எது தோண்டுதோ அதை நாடி அவங்க வந்து போதிக்கிறதுனால வந்து அப்படியே ஒருனா வந்து போயினே இருக்குதுங்க. அவருடைய சொந்த கருத்தில் ஒன்று உருவாது பாருங்க, அதுக்கு பேர் தான் வந்து டினாமினேஷன். டாக்டர்ன்றது வேற. டாக்டர்ன்றது வந்து உபதேசம். அப்போ எதுக்குன்னு கேட்டாக்க, இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி அறியல. வேத வசனங்கள்லாம் வந்து தேவ ஆவியினால் அருளப்பட்டு தேவ ஆவியினால் எழுதப்பட்டு இருக்குது. அப்போ அதை வந்து யாராலையும் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து வாசிக்க முடியாது. நன்றி ஐயா. அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க தேவ ஆவியினால தான் எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் எல்லாருக்குள்ளேயும் அதே தேவ ஆவியாக இருக்கும்போது ஏன் இவ்வளவு டினாமினேஷன் வந்துச்சு? அதுதான் இப்போ எல்லாரும் மத்தியிலும் ஒரு கேள்வியாக இருக்குது. அப்படின்னா இவங்க யாரோ அந்த மனிதர்கள் வந்து ஏமாத்துறாங்க, அப்படி தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஆமா, நீங்க சொல்றது கரெக்டு தான். இது வந்து இது ஒரு வியாபாரம் ஆகி போச்சு. இப்போ வேலை கிடைக்கலன்னு கேட்டாக்கா, ஒரு எஸ்எல்சி 8வது 10வது அப்படின்ட்டாக்க வந்து பைபிள் எடுத்துட்டு ஒரு ஒரு ஒத்த வாக்கியம், ஒரு 10 மொழி வாக்கியத்தை எடுத்து வச்சுன்னு போதிஸ்டாக்க வந்து கல்லை கட்டிடலான்னு சொல்லியிருக்குது. இப்போ வந்து பைபிள் காலேஜில் வேற வந்துடுச்சு. பைபிள் காலேஜில் வந்து எந்த ஊரில் இருந்தாலும் வந்து சர்டிஃபிகேட் வந்துடும். 5,000 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், அதுமாரி வந்து சர்டிஃபிகேட் அவங்களுக்கு வந்து வித்துடுறாங்க. அப்போ அந்த சர்டிஃபிகேட் வச்சுன்னு வந்து இங்கே கூட ஃப்ரான்ஸில் கூட இந்த நான் வாழ்கிற நாட்டில் கூட அப்படி தான் சர்டிஃபிகேட் வந்து ஊர்லேருந்து வாங்கி வச்சுன்னு அநேக போதகர்கள் வந்து ஒரு ஊழியம் பண்ணுகிறாங்க. மக்களை ஏமாற்றி தசம பாகம் வாங்குறதுனால முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதான் இதை குறித்து நம்ம நாளைக்கு நல்லா விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ தசம பாகம், இப்போ முதல்ல நம்ம வந்து கட்டட ஆலயமே இல்லைன்னு சொல்கிறோம். ஏன்னா பைபிள் நம்ம சொல்லலை, பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்துதல் 1:6 நீங்களே ஆசாரியர்கள்னு சொல்லுது. நம்ம கட்டட ஆலயமே இல்லைன்னு சொல்லும்போது அது எப்படி தசம பாகம் இருக்க முடியும்? கட்டட ஆலயம்னு ஒன்று இருந்தால் தானே தசம பாகங்கிறது ஒன்று வரும். நம்ம தசம பாகம் இப்போ நிறைய பேர் வந்து தசம பாகம் இல்லைன்னு பேசுகிறாங்க, ஆனால் கட்டட ஆலயத்தை ஆதரிக்காங்க. ஆனால் அந்த தசம பாகத்துக்குள்ள பேஸே வந்து கட்டட ஆலயத்தில் தான் வருது. அப்படி தானே ஐயா பவுல் விக்டர் ஐயா? அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொடுங்க. நிச்சயமா சரியா சொன்னீங்க. இது ஒரு சத்துருவின் தந்திரங்கள்ல இது ஒண்ணு. ஏனென்றால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, விருத்த சேதனம் செய்து கொண்ட எவனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான் என்று. அப்ப விருத்த சேதனம் என்பது 613 கட்டளைகளில் ஒரு கட்டளை. தட் மீன்ஸ் பைபிள் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் ஒன்றை செய்தாலும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் அவர் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான். அதை இன்னொரு விதமா சொன்னோம்னாக்கம், கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையை விட்டு விழுந்து போக செய்கிறதற்கான சாத்தானின் தந்திரங்களில் ஒன்றுதான் இந்த கட்டட ஆலயமும் தசமபாகமும் காணிக்கை முறைமைகளும் இந்த பாரம்பரிய நடவடிக்கைகளும். இவைகள் எல்லாமே கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனத்தை பாதாளத்தை நோக்கி இழுத்து போகிறதற்கான ஒரு நடைமுறை வழிகள். அவைகள் மிகவும் சுலபமாக, ரம்மியமாக, மன கவர்ச்சியாக இருக்கிறதுனால ஜனங்கள் அதைத்தான் நோக்கி போறாங்க.
இந்த கட்டட ஆலயங்கள் என்பது வேறொன்றுமில்லை, பாதாளத்தின் வாசல். அங்கே ஆமென். போகிறவர்கள் திரும்புவதில்லை. இப்போ வெளிப்படுத்தல் 1:6 வந்து நீங்களே ஆசாரியர்கள்னு சொல்லிட்டாரு. இவங்க பழைய இதுகளே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. பழைய உடன்படிக்கையை எடுத்து வச்சுட்டு அதில் ஆலயம் இருக்குல்ல, நம்ம அதனால் ஆலயத்துக்கு போகணும் அப்படியே ஒரு சடங்காச்சாரமே வேதத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறதுனால அதை அப்படியே பிளைண்டாக பின்பற்றணும்னு அப்படியே பின்பற்றிடுறாங்க. அப்படிதானே ஐயா? அதில் என்ன முரண்பாடு? எப்படி ஏமாத்துறாங்க அவங்க? எப்படி ஏமாற்றி வஞ்சித்து தசமபாகத்தை அந்த போதகர்களை ஏமாற்றி வாங்குறாங்க? அதை குறித்து விளக்கம் கொடுங்க. ஆக்சுவலா நீங்க இந்த செஷன் ஆரம்பிக்கிறப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க, ஜனங்களுக்கு சத்தியம் தெரியல அப்படின்னு. சத்தியம் என்பது வேற ஒன்றும் இல்லை, கிறிஸ்து தான். அவர் தான் சத்தியம். அந்த கிறிஸ்து யாருன்றது இவங்க அறிவிக்கிறவங்களுக்கும் தெரியாது, அங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. இவங்க கிறிஸ்தவத்தையே மதமா மாத்தி வச்சிருக்காங்க. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது பரலோகத்துக்கான ஒரே வழி. இந்த வழியை இவங்க கிறிஸ்து வெறுக்கிற மதமாக மாற்றி வச்சிருக்காங்க. இவங்க உபதேசிக்கிற கிறிஸ்து பைபிள்ல இல்லை, இவங்க உபதேசிக்கிற இயேசு பைபிள்ல இல்லை. இது எல்லாமே வயிற்று பிழப்புக்காக அவரவர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு நெறிமுறையா இருக்குது. இது இந்த ஜனங்களுக்கு பிடித்திருக்கிறதுக்கான காரணம், தே ஆர் மேக்கிங் த பீப்புள் கம்ஃபர்ட். பப்ளிக்கை வந்து அழைப்புக்குரிய அளவில் நடக்க விடாம தங்களுக்கு அடிமையாக்கி கம்ஃபர்ட் பண்றாங்க. இந்த கம்ஃபர்ட் பண்றதுனால இந்த ஜனம் எல்லாம் அங்க போதே ஒழிய பாதாளத்துக்குள்ள போறன்றது அவங்களுக்கு தெரியாது. காசு கொடுத்த விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கையை கொடுத்துட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு காத்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி காத்துக்கிறப்ப அந்த உலகத்தின் அதிபதி ஆண்டவராக இருந்து ஆண்டவரை போல அவர்களுக்கு நடித்து அவர்களை தனக்கு அடிமையாக்கி பாதாளத்தை தள்ளியிருக்காங்க. இதற்கு எல்லா கட்டிட சபைகளும் கட்டிட ஆலயங்களும் சத்துருவுக்கு பணி செய்து ஒருபோதும் இவர்கள் கிறிஸ்துவுக்கு பணி செஞ்சதில்லை. இவர்கள் அறிவிப்பது சுவிசேஷமும் அல்ல, இவர்கள் பிரசங்கிப்பது அப்போஸ்தல உபதேசமும் அல்ல. தனி மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்கு தனி மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் வில் மேக் மச் மணி. ஏராளமான கணக்கில்லாத பணத்தை தருவதனால எல்லாரும் இந்த தொழிலுக்கு வந்துடுறாங்க. இது ஒரு தொழில், ஆதாய தொழில், அவ்வளவு. இந்த சபைகளிலிருந்து ஒருவன் கூட மகிமைக்கு திரும்ப முடியாது. ஏனென்றால் இது முற்றிலுமாக கிறிஸ்துவ உபதேசங்களுக்கு எதிராகவும் அவர் சித்தத்துக்கு முரணாகவும் உபதேசிக்கப்பட்டு ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நடத்தப்படுகிறது. இதற்கும் கிறிஸ்தவத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. கரண்ட்ல இந்த உலகத்தில் இருக்க கட்டட ஆலயங்களும் கட்டட சபைகளுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ரொம்ப நன்றி ஐயா. சபையை பத்தி ஒரு இது இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாரு. சபையை பத்தி சபைகள் இல்ல ஆலயம் சபை எதுன்னு தெரிஞ்சிட்டனாலே அவங்களுக்கு வந்து தசமபாகம் கிடையாதுங்கிற இது தெரிஞ்சிடும். அதனால நம்ம கடைசியா தான் தசமபாகத்துல வரணும். சபை கூடுதலை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னா, சபை கூடுதல் எப்படி இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார் என்றால், மோசே காலத்துல இருந்து அவர்கள் தனிமையில் தான் கர்த்தரோடு கூட சபை கொடுக்குறாங்க. மோசே தனித்து தான் சபை கூடணும், வேற ஒரு மிருகமாவது வந்தாலும் கொல்லப்படுன்ட்டார். அப்போஸ்தல பணியாளர்கள் பாத்தீங்கன்னா, மத்தேயுல எடுத்தீங்கனாலும் மார்க்ல எடுத்தீங்கனாலும் எங்க எடுத்தீங்கனாலும் அவர்கள் கர்த்தரோடு தனித்திருக்கிற பொழுது அவர்களுக்கு அவர் உபதேசித்த ஓமைகளை அவர்களுக்கு எதெல்லாம் விளங்கலையோ அதை விளங்க போதிப்பார். ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் கர்த்தரோடு கூட தனித்திருந்தார்கள். சபை கூடுவது என்பது கிறிஸ்துவோடு தான் கூட வேண்டும். தனி மனிதர்கள் 10 பேர் சேர்ந்து கூடுறதுக்கு பேரு சபை கூடுதல் அல்லவே அல்ல. அது மாம்ச சபை கூடுதல். குழந்தைகளாக இருக்கும் பொழுது, கிறிஸ்துவை குறித்த அறிவு இல்லாத இருக்கிற பொழுது, கர்த்தத்துவத்தை உணராது இருக்கும் பொழுது, அவர் மகிமையை காணாது இருக்கும் பொழுது நடத்தப்படுகிற பாட கல்வி பாடங்கள்ல கூடுறதுக்கு பேரு அந்த வீடுகளில் சபை கூடுவது. ஆனால் கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த உண்மையான சபை கூடுவதல் என்பது மோசைக்கு ஒரு மாதிரியும் நமக்கு ஒரு மாதிரியும் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாவ் கனெக்ட் வித் லார்ட். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் கடவுளோடு கூட தொடர்புல இருக்கணும். அவரோடு கூட பேசக்கூடிய திராணியும் அவர் பேசுகிறதை உணரக்கூடிய திராணியும் உடையவர்களாக கிறிஸ்துவோடு கூட உயிரோடு இருக்கும் பொழுதே இணைந்திருக்கிறதே. அதாவது இன்னும் நல்லதாக சொல்ல போனால், மகிமையின் பிதாவுடைய மகிமையை கண்டவர்களாக நாம் அவர்களோடு கூட இணைந்திருப்பதே சபை கூடுதல். சபை கூடுதல் என்பது தனி மனித கூட்டமோ இல்ல ஒரு குரூப் ஒன்று சேர்றதோ சபை கூடுதல் அல்ல. அப்படி வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. இப்ப இங்க சொல்ற மாதிரி எங்கே 2-3 பேர் அப்படின்னு கூடுறாங்களோ, அப்படி கிறிஸ்தவர்கள் சினிமா தேட்டர்ல ஒரு 100-150 பேர் இருப்பான். அதெல்லாம் சபை கூடுதல் ஆயிடாது. சபை கூடுதல் என்பது அவர் நாமத்தினாலே கூடியிருக்க வேண்டும். இவர்களுக்கு அவர் நாமமும் தெரியாது, அவரும் தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏசி என்ற பேருள்ள ஒருவர், அவர் இவங்க சொல்றதெல்லாம் செய்யணும். இவங்க எந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே வரமாட்டாங்க, எந்த விசுவாசத்துக்குள்ளே வரமாட்டாங்க.
வேணா அவருக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா காசு கொடுப்பாங்க. அந்த காசை வாங்கிட்டு அவர் இவங்க சொல்றதெல்லாம் செய்யணும். அந்த இயேசுவுக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. இப்படித்தான் இன்றைய சபை போய்கிட்டு இருக்குது. இதற்கும் சபைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கர்த்தர் சொன்ன சபைக்கும் இதற்கும் தொடர்பே இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த செஷன்ல நம்ம சபையில உட்கார்றப்போ சபையை குறித்து பேசுகிறப்போ இன்னும் டீட்டெயிலா பேசலாம். பிரதர், இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. எப்படின்னா அப்படின்னா எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்லியிருக்கார், சபை கூடி வருதலே சில விட்டு அப்புறம் நீங்கள் விட்டு விடாதீர்கள். சபையில் வந்து கண்காணின்னு ஒருத்தர் வைக்காரு, மூப்பர்கள்னு இருக்காங்க. அதெல்லாம் குறித்து தீமோத்தேயுக்கு எழுதுகிற லெட்டரில் பவுல் எழுதுறாரு, எபிரேயர் ஆக்கியோன்னு எழுதுறாரு. சபையில் கூடும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. சபை கூடுதலை சிலர் விட்டுக்கிறது போல. நான் தான் சொல்றேன்ல, சபை எப்படி கூப்பிடணும் கூடணும்னு கிறிஸ்து சொல்லிட்டாரு. அதை இவங்க மொத்தமா விட்டுட்டாங்க. சபை என்னோட தனித்து கூடுன்னு சொல்லி கிறிஸ்து சொல்றாரு. இவங்க சபை கூடுதலே மொத்தமா விட்டுவிட்டு கும்பல் சேர்ந்து உட்காந்துக்கிறது பேர் சபைன்னு புதுசா ஒரு டாக்டரை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இது இவங்களுக்கு இவங்களால அவருக்கு முன்பாக உட்கார முடியாதுன்னு நல்லா தெரியும். அங்க அவர் பரிசுத்தமும் பயங்கரமானவர். அவர் சமூகத்துல உட்காரணும்னா அவருக்கு விசுவாசத்தால் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். விசுவாசத்தால் கீழ்ப்படியாத எவனும், விசுவாசத்தால் அவருடைய மகிமையை காணாத எவனும் அவர் சமூகத்தில் ஒன்று கூட முடியாது. அதனால அதை விட்டுட்டு புதுசா ஒரு சபை கூடுதலை கட்டி கொடுத்து இப்படிதான் சொல்றாங்க. ஓகே, இந்த மூப்பர்கள் இருக்கிறாங்க சபைகள்ல, இந்த சபை கூடுதல்ல மூப்பர் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூப்பர் இருக்கிற சபை கூடுதல் எந்த சபை கூடுதலா இருந்தது? ஜெபாலயத்தை குறித்து பேசினார்களா, இல்ல விசுவாசிகள் கூடுகிற தேவாலயத்தை குறித்து பேசினாங்களா? மோசேயும் கிறிஸ்துவும் கூடியிருந்த பொழுது எந்த மூப்பர் இருந்தாங்க? இல்ல, இப்ப பவுல் வந்து கொரிந்துன்னு ஒரு சபையை, கொரிந்து பட்டணத்துல ஒரு சபையை உருவாக்குறாரு. அப்படித்தானே எழுதப்பட்டிருக்கு. கொரிந்து இருக்கு, அந்த சபையை குறித்து பேச வேண்டுமானால் மிகுந்த ஆழமான சிந்தையும் விசுவாசம் வேண்டும். அதுல அப்படியே எழுதிருக்கிறத வாசிக்கிறதா இருந்துச்சுன்னா கொரிந்து பட்டணத்துல ஒரு சபையை உருவாக்குறாரு. சரி, ரைட்டு. அந்த சபை வீட்டுல இருந்துச்சா தனியா ஒரு கட்டடம் அதுக்கு வச்சிருந்தாங்களா? இல்ல, அது தெளிவா வீட்டுல தான் இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. அந்த சபைக்கு மூப்பன் யாரு? இல்ல, அதுல நம்ம டீடைல்ஸ் வீட்டுல கொடுக்கலாம். எவன் சபை கூட்டுறானோ அவன் தான் அந்த மூப்பன். ஆமா 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 இல்லைங்களா? ஆமா ஆமா. இது கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஒரு சபை கூடுதல் வந்து முதல்ல என்னென்ன தெரியாம இருக்கவனுக்கு கூப்பிட்டு வந்து சொல்றதுக்கு ஒருத்தன் வேணும். ஒரு அப்போஸ்தல பணியாளன், ஒரு மூப்பன், ஒரு உபதேசி தேவைதான். யாருக்கு? பச்சிளம் பாலகர்களுக்கு. நான் பிறந்ததுல இருந்தே 50 வயசு வரைக்கும் பச்சிளம் குழந்தையாவே இருப்பேன்னு சொன்னா அதை இந்த உலகம் கூட ஏற்றுக்கொள்ளாது. நான் போன தடவை சொன்ன மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரியான வேலை இருக்கணும். 50 வயசுல வந்து ஜட்டியை போட்டுக்கிட்டு மல்லாக்கப்படுத்திக்கிட்டு நான் பால் பாட்டில தான் பால் குடிப்பேன்னு சொன்னா அந்த ஊர் சிரிக்கும். ஆனா இதை இவங்க செய்வாங்க. நான் பச்சிளம் பாலகனை போலவே சபையில உட்காந்து ஒருத்தன் பேசிட்டு இருப்பான், நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சாயந்தராச்சுன்னா கறி திங்க போயிடுவேன். இந்த மாதிரியான ஒரு நடைமுறைக்குள்ள இவங்களை கொண்டு போயிட்டாங்க. அவர் ஜெப ஆலயத்தை குறித்து சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு இடத்துலயாவது என்னுடைய சபைன்னு சொல்லியிருக்கிறத இவங்களால காட்ட முடியுமா? உங்களுடைய சபையில், உங்களுடைய ஆலயத்தில் தான் சொல்றாரு. என்னுடைய சபையில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜெப ஆலயத்தை குறித்து சொல்லியிருந்தாருன்னா இவங்க காட்டுற மாதிரியான இந்த சபை கர்த்தருடைய சபைன்னு சொல்லலாம். ஆனால் அவர் பூமியில ஒன்றாக்குன ஒரே ஒரு சபை கூடுதல் எங்க இருந்துச்சுன்னா கிறிஸ்துவின் சபையா இருந்துச்சு. அது எங்க ஆரம்பிச்சிச்சு, எங்க முடிஞ்சிச்சுன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை தவிர வேறொரு சபை நிர்மாணிக்கப்படவே இல்லை. இவர்கள் கூட்டுகின்ற சபைக்கும் கர்த்தர் உபதேசித்த உபதேசத்துக்கும் துளி கூட தொடர்பு கிடையாது. இது பணம் பெற்ற சிஸ்டம். ஒரு தனி மனிதனை உயர்த்தி அதுல இருந்து பணம் சம்பாதிக்கிற சிஸ்டம் இது. தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதற்காக உண்டாக்கி கொள்ளப்பட்ட இந்த சபை நடைமுறைகளுக்கும் வேறு மற்ற மதங்களில் இருக்கிற நடைமுறைகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அவனும் தண்ணிக்குள்ள முங்குவான், இவனும் தண்ணிக்குள்ள முங்குவான். அவனும் காணிக்க கொடுப்பான், இவனும் காணிக்க கொடுப்பான். அவனும் உபதேசிப்பான், இவனும் உபதேசிப்பான். அவனும் பாதாளத்துக்குள்ள போவான், இவனும் பாதாளத்துக்குள்ள போவான். அருமையா சொன்னீங்க. அதான் இப்போ வந்து இப்போ உலகமெங்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் சபையை நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு குடும்பம் சபையை நடத்துது. அவங்க அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகள் நடத்துறாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேர பிள்ளைகள் நடத்திட்டு இருக்காங்க. மற்ற எல்லாருமே விசுவாசிகள் மாதிரி அப்படி கீழே உட்காந்துட்டே இருக்காங்க. அவங்க வாழ்நாள் முழுவதும் 80 வயசு வரைக்கும் அதே சர்ச்சுக்கு போய் அட்டன் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஆளே மேலே நின்று நடத்திட்டு இருக்காரு, இவங்க கீழே உட்காந்துட்டே இருக்காங்க. இப்போ இதே இதுதான் நீங்க சொன்ன மாதிரி இப்போ வேற்று மதத்திலையும் அதே தான் நடக்குது. ஒரு ஐயர் இருக்காரு, அவர் மணி அடிச்சுட்டே இருக்காரு, இவங்க வாரம் போறாங்க, போயிட்டு வராங்க. எல்லா மதத்திலையும் இந்த சடங்காச்சாரம் தான் பின்பற்றப்படுது. அப்படின்னா வேதத்தின்படி இந்த சடங்காச்சாரம் கிடையாது. அப்படிதானே ஐயா? நிச்சயமா கிறிஸ்து மதத்தை வெறுக்கிறேன்றார். அவர் நான் மதத்தை வெறுக்கிறேன், இதுதான் பரலோகத்துக்கான ஒரே வழின்றதையும் சொல்றாரு.
அவர் சொல்றதை தூக்கி ஓரமா வச்சுட்டு, ஆண்டவரே உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நாங்க சொல்றோம் பாருங்க எது சபைன்னு, நாங்க சொல்றோம் பாருங்க எது ஆலயம் சொல்லி, ஆலயத்தை குறித்தும் சபையை குறித்தும் கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை மொத்தத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு இவங்க தனியா ஒரு சிஸ்டத்தை ஃபார்ம் பண்றாங்க. அதற்கு வேத வாக்கியங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவர் வீடுகளில் கூட்டப்பட்ட சபையை குழந்தைகளுக்கான சபையாகத்தான் காமிச்சிருக்கிறாரு. மூப்பன் என்பவன் ஒரு பர்டிகுலர் ஆள் கிடையாது. உங்களில் உள்ள மூப்பர்களில் உடன் மூப்பனும் என்று பவுலும் சொல்றான், பேதுருவும் சொல்றான். அவன் அப்போஸ்தலன், ஆனா அவன் தன்னை மூப்பன் என்று சொல்றான். எங்க குழந்தைகள்கிட்ட பேசும்பொழுது அவன் ஒரு மூப்பனா இருக்கான். புறம்பே இருக்கிற பேசுற பொழுது அவன் ஒரு ஆசாரியனா ஒரு போதகனா இருக்கான். வளர்ந்தவர்கள்ட்ட பேசுகிற பொழுது ஒரு அப்போஸ்தலனா இருக்கிறான். கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற பொழுது அவன் ஒரு தூதனா இருக்கிறான், பிரதான தூதனா இருக்கிறான். அவனுடைய ஸ்டேட்டஸ் யாருகிட்ட பேசிட்டு கொண்டதை பொறுத்து தான் மாறுமே ஒழிய, இவர்கள் சொல்லுகிற சபைக்கும் வேதத்தில் இருக்கிற எந்த சபைக்கும் துளியும் தொடர்பில்லை. இந்த இந்த புரட்டு உபதேசத்தின் உச்சகட்டமாக கிறிஸ்துவின் சபை என்று அந்த பழைய பேரை வச்சுக்கிறாங்க. பேதர் வச்சிருந்த சபையை, அந்த கிறிஸ்துவின் சபையில இருக்கணும்னா என்ன ரூல் இருக்கோ அந்த ரூல்ல எதுவுமே இருக்காது. பேரை மட்டும் வச்சுப்பாங்க. மிச்சம் உள்ள இருக்கிறது எல்லாமே ஊழல் தான் நடக்கும். கர்த்தருடைய உபதேசம் அங்க சுத்தம், ஜீரோ. ஏனென்றால் இவர்கள் விசுவாசத்தினால் கர்த்தருடைய மகிமையை காணாதவர்கள். கிறிஸ்துவுடைய மகிமையை காணாத எவனும் தன் வயிற்று பழக்கத்துக்கு தான் செய்யறான். அவனுக்கு சத்தியத்தையும் தெரியாது. தட் மீன்ஸ் சத்தியம்னா கிறிஸ்துவை தெரியாது. அவரை இன்னார்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாம 3 கடவுள் இருக்கிறதாவும், இந்த கடவுளை பிரைஸ் பண்ணா அந்த கடவுள் கோச்சிப்பாரு, அந்த கடவுளை பிரைஸ் பண்ணா இந்த கடவுள் கோச்சிப்பாரு. அதனால ஒரு கடவுள் உபதேசம் வந்து ஆபத்தானது. அப்புறம் பிதாவும் பரிசுத்தாவியும் கோச்சிப்பாங்க. அதனால எல்லாரையும் சேர்த்து ஆசீர்வதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எடுத்து விட்டு போயிடுவாங்க. வேதத்தில் இல்லாத உபதேசங்களை தான் இவர்கள் உபதேசிப்பார்கள். ஏனென்றால் இவர்கள் சுயத்தில் பேசுகிறார்கள். இவர்களுக்கும் கர்த்தர்கள் உபதேசித்த உபதேசத்துக்கும் துளியும் சம்மந்தம் இல்லை. அதான் ஐயா, நீங்கள் அருமையாக சொன்னீங்க. ஏன்னா பைபிளில் வந்து எங்கேயுமே சபையை ஒருத்தர் நடத்துவார், நீங்கள் போய் கலந்து கொள்ளுங்கன்னு பைபிளில் எங்கே ஒரு வசனம் கிடையாது. சபையோர் கூடி வர்றதை விட்டு விடாதீங்க. கூடி வர்றதுக்கும் ஒருத்தர் சபையை நடத்திட்டு போய் கலந்து கொள்ளுங்க. கர்த்தரோடு கூடி வர வேண்டும், அதுதான் சபை கூடுதல் என்று மோசேக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, அப்போஸ்தலருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, எனக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதை விட்டுட்டு சபை கூடுதலை விட்டுட்டு கும்பல் கூடுறதை போய் சபை கூடுதல்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நீ சொல்றது கரெக்டான பாயிண்ட். ஏன்னா இப்போ பேஸ்மெண்ட்டே இங்கே வந்து தப்பாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டே தப்பாக போட்டதுனால மேலே ஒவ்வொரு கட்டடமாக கெட்ட எல்லாமே தப்பாக தான் இருக்கும். நிச்சயமா அடிப்படையில் இவங்க அப்போஸ்தலர்கள் மேல் கட்டப்பட்டவர்கள் அல்ல. இப்போ ஐயா ஒரு சில போதகர்கள் எப்படி இருக்காங்கன்னா, இப்போ தசமபாகம் தப்புன்னு சொல்லிடுவாங்க, எல்லாமே தப்புன்னு சொல்லிடுவாங்க, தசமபாகம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கட்டட ஆலயத்தை ஆதரிப்பாங்க. இது ஒரு தந்திரம். விருத்த சேதனத்தை அவங்க காலத்துல விருத்த சேதனம் பண்ணிட்டே வந்தாங்க. உபதேசிட்டு போனோம், பின்னாடி வந்து விருத்த சேதனம் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம உபதேசிட்டு போறோம், பின்னாடி போய் கட்டட ஆலயம் கட்டுவாங்க. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து தகப்பன்னு அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க, தசமபாகம் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க ஒரு சபையை வச்சு அவங்க ஒரு போதகராக இருந்து மற்ற மக்கள்லாம் விசுவாசிகளை வச்சு நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா ஒரு விஷயத்துல கரெக்டாக வந்துடுறாங்க, இன்னொரு விஷயத்துல போய் விழுந்துடுறாங்க. இது எதனால நடக்குது, இப்படியே எதனால நடக்குது, ஏன் இப்படி வஞ்சிக்கப்படுறாங்க? ஒரு விஷயத்துல வராங்க, அது பிறகு நீங்க தான் ஆசாரியருங்கிறத கற்றுக் கொடுக்க முடியாங்க. திரும்பவும் நான் இயேசு கிறிஸ்து தகப்பன்னு வந்துட்டாங்க, தசமபாகம் கிடையாதுன்னு வந்துட்டாங்க. ஆனா நீங்க தான் ஆசாரியருங்கிற அந்த டீச்சிங் வந்து அங்க வர்ற யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாங்க. அதை ஏன் மறைக்காங்க? ஏன் மறைக்கிறாங்கன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறதுக்கு இவர்களுக்கு யாருக்குமே தகுதியே இல்லை. அதுல சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படை தகுதியில் இவர்களுக்கு எதுவுமே இல்லாததுனால அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை உணரக்கூடிய திராணியை இவர்களுக்கு கொடுப்பதில்லை. இவர்கள் வந்து இருட்டு வீட்டுக்குள்ள தடவை பார்க்குற மாதிரி ஒரு பெரிய அரண்மனையா இருட்டு கண்ணு தெரியாத தடவை பார்த்தா என்னன்னு அவன் கண்டுபிடிப்பான்? அவனுக்கு ஏதாவது தெரியுமா? இருட்டு வீட்டுக்குள்ள போய்கிட்டு எதை தடவை பார்த்து என்ன கண்டுபிடிக்க முடியும்? அப்படித்தான் இவங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை போய் பார்த்துட்டு இருக்காங்க. இவர்களுக்கு அது விளங்கும்படியாக எதுவுமே இல்லை. அதனால அந்த பக்கம் போய் உபதேசமே பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இதை வச்சுட்டு ஒரு கலெக்ஷன் போடலாம். அந்த பக்கம் போனா தசமபாகம், இந்த பக்கம் காய்ச்சல் வரும்னு மிரட்டுவாங்க. அதுக்கு அவங்க பேர் கால பிசாசு, அவன் போய் ஹெல்ப் பண்ணுவான். தசமபாகம் கொடுத்து அவனுக்கு காய்ச்சல் வரும். இந்த பிசாசு செய்யற கிரிகளை கர்த்தர் செய்கிறதாக நினைச்சிட்டு அவர் ஒருவனையும் சோதிக்கிறதில்லையும் அவர் ஒருவராலும் சோதிக்கப்படுவார்கள் என்பதை அறிந்திருக்கிற இந்த ஜனம் பைபிள் வாசிக்காது. இவர்கள் எதை உபதேசிக்கிறார்களோ அதை கேட்டு தனி மனிதர்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள். இவர்கள் தேவ சமூகத்துக்கு ஒருபோதும் போவதில்லை. எந்த இடத்துலையும் கிறிஸ்து அடக்கம் பண்றதுக்கு ஊழியக்காரன் போகணும்னு சொல்லவே இல்லை, போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா 10,000, 5,000, 1,00,000 வாங்கிட்டு இவங்க அடக்கம் பண்ண போறாங்க.
எந்த இடத்துலையும் ஒருவனும் தன்னைத்தானே போதகன் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இவங்க தனி மனிதர்களை போதகர்கள் என்று சொல்லுவாங்க, அவர்களும் தங்களை போதகர்கள் என்று சொல்லிக் கொள்வாங்க. ஒருவனும் ஒருத்தனையும் பிதான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இவங்க ஆவிக்குரிய தகப்பன் என்று ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லுவாங்க. அப்பா பிதாவே அன்பான தேவான்னு ஒரு பெரியவர் பாட்டு படிப்பாரு. அவரெல்லாம் அப்பா பிதானே சொல்லிட்டு தர்றாங்க. அவெல்லாம் பிசாசின் உருவம், அவெல்லாம் பிசாசின் காணக்கூடிய ரூபம். இவ்வளவு கிழவனாயும் சத்தியத்தை அறிகிற அறிவுல அவன் ஒரு துளி கூட வந்தது கிடையாது. ஆனா அவன் எவ்வளவு தசம்பா வாங்குறான், எத்தனை குடும்பத்தை குழிக்குள்ள தள்ளிருக்கான்றது கர்த்தர் அறிவார். இப்படி தனி மனிதர்களுக்கு இவர்கள் கொடுக்கிற இந்த துதிக்கான மகிமை தனி மனிதர்களை போய் சேர்ந்த வழியே கர்த்தருடைய மகிமைக்கு போய் சேர்வதில்லை. ஏனென்றால் சோத்தை பார்த்துக்கிட்டு மகிமை செலுத்தினா கிறிஸ்துவுக்கு போகாது. கிறிஸ்துவை பார்த்து தான் மகிமை செலுத்த வேண்டும். இவர்களுக்கு கிறிஸ்துவை யாருன்னே தெரியாது. இன்னாருன்னு அறியாத ஒருத்தரை பார்த்து இவங்களால துதி செலுத்தவும் முடியாது. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். அவர் 3 பேரில் ஒருவர் அல்ல, இல்ல 33 கோடியில ஒருவர் அல்ல, இல்ல 1008 ஒருவர் அல்ல. அவர் ஒருவரே கர்த்தர். அவரை என்று வேறொரு தேவன் இல்லை. இதை அறியாத எவனும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒருபோதும் நிற்க போவதில்லை. இங்கே அவர்கள் தங்களுடைய நியாய தீர்ப்பை கையில வாங்கி வச்சுக்கிட்டு, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்ற நியாய தீர்ப்பை கையில வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே சகவாசமா ஞாயிற்றுக்கிழமை காலையில கிளம்பி போகலாம், இல்ல சனிக்கிழமை காலையில கிளம்பி போகலாம். போய் ஆராதனை உமக்கேன்னு மேடையில் ஒருத்தர் உட்காந்துருப்பான். அவனை பார்த்து படிப்பாங்க. அவனை பார்த்து படிச்சுட்டு வெளியே இன்றைக்கு செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லுவாங்க. என்ன செய்தி கொடுத்தாலும் அவனுக்கும் தெரியாது, என்ன பேசினாலும் இவனுக்கும் தெரியாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர்ன்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு போற வழியில என்னென்ன அக்கிரமம் பண்ண முடியுமோ அவ்வளவு அக்கிரமத்தையும் பண்ணிட்டு போவாங்க. இதை ஜனங்கள் உணர்ந்து எது சபை என்பதை அப்போஸ்தலர்கள் உபதேசிக்கிறார்களோ, உபதேசித்தாலோ உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த அப்போஸ்தல உபதேசத்திற்கு செவி கொடுக்காவிட்டால், அப்போஸ்தல உபதேசத்தை பற்றி தீர்க்க தரிசன புத்தகத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சாட்சியின் சட்டம், சாட்சியின் ஆகமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாட்சியின் ஆகமமாகிய அப்போஸ்தல உபதேசத்திற்கு செவி கொடாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அநேகமா ஆரம்பிக்கிற போது கேட்டோம், ஏன் இந்த சீலோவாம் என்ற பேர் இல்லை? சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று. ஒருவன் அனுப்பப்படாவிட்டால் பிரசங்கிக்க முடியாது, பிரசங்கிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அனுப்பப்படாத ஒருவன் பிரசங்கித்தால் என்ன நடக்கும்னா, ஒரு கட்டட ஆலயம், ஒரு ஜப ஆலயம், இல்ல கிறிஸ்துவின் ஆலயம் என்று எதையாவது ஒரு பேரை வச்சுக்கிட்டு இவங்க கலெக்ஷன் பண்றது மட்டும்தான் இவங்களோட நோக்கமே ஒழிய இவர்களால இந்த ஜனங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எவனாலையும் ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியாது. கிறிஸ்துவால மட்டும்தான் ஜனங்களுக்கு பிரயோஜனம் இருக்க முடியும். அந்த மகிமையின் கர்த்தரை இவர்கள் அறிவிக்க மறுத்து தனி மனித துதிபாடுதலை நடத்தி கொண்டு இவர்கள் எல்லாம் என் விசுவாசிகள் என்று வாய்க்கூசாமல் பொய் பேசிக்கொண்டு இந்த ஜனங்களை இவர்கள் குழிக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்காங்க. கட்டட ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிற எவனும் பாதாளத்துக்குள் பிரவேசிக்கிறான், அங்கிருந்து அவன் மீண்டு வருவதில்லை. கிறிஸ்துவுக்கு செவி கொடாத எவனும் அவர் சொன்னபடியே செவிடன் தான். அந்த விரியன் பாம்பு குட்டிகள் என்று கூப்பிட்டாரு. காதே இல்லாத மிருகத்தை மனுஷனுக்கு ஒப்பு சொன்னதுக்கு காரணம், காதே இல்லாத அந்த பாம்பு எப்படிப்பட்டதோ அதை போகத்தான் இவர்கள் இருக்காரு. விரியன் பாம்பு அங்க உபதேசிக்கும், இந்த குட்டி அங்க உட்கார்ந்துருக்கும். இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு பேரு சபையா? அப்ப கிறிஸ்து சொல்லி கொடுத்த சபையெல்லாம் என்னது? அது சபை இல்லையா? யாரு தேவனுடைய சபைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. சபையின் நிறைவு எப்படி இருக்கணும்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த சபையின் நிறைவுக்குள் இவர்கள் பிரவேசியாததால் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டபடி பரலோகத்தில் ஒரு வாசல் திறந்திருக்கிறதையும், அங்கே ஒரு சிங்காசனம் போட்டிருக்கிறதையும், அதில் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதையும் இவர்கள் கண்கள் காணாமல் போனதற்கு காரணம் அவர்கள் பரத்துக்கு அடுத்த உபதேசத்தை கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டவர்களிடத்தில் வேதத்தை கற்றுக்கொள்ளவில்லை, அடிப்படைகளை கற்றுக்கொள்ளவில்லை. வருத்தப்பட்டு பாலஞ்சு மக்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவர்கள் வருத்தப்பட்டு பாலஞ்சு மக்களே, வருத்தத்தோடு வருத்தமா கையில இருக்க காசை பூரா ஏன்ட்ட வந்து கொடுத்துட்டு ஏன்ட்ட வந்து கத்துக்கணும்ன்றாங்க. இவன் கிறிஸ்துவா? பைபிள் காலேஜ் என்ன கிறிஸ்துவா? பைபிள் காலேஜ் என்பது எங்க எவன் நடத்தினாலும் சரி, அவன் சாத்தான், அவன் தான் அந்த சபையை நடத்திட்டு இருக்கிறான். ஏனென்றால் கிறிஸ்து தன்னிடத்தில் அழைத்த ஜனங்களை தன்னிடத்தில் அழைக்கிறது மூலமா தன்னை சாத்தான் என்று அவன் டெக்ளேர் பண்றான். அதற்கான பலனை அவனிடத்தில் கற்றுக்கொள்கிறவர்கள் பெற்றுக்கொண்டு அதை இந்த ஜனத்தில் ஸ்ப்ரெட் பண்றாங்க. கிறிஸ்துவுடைய உபதேசத்திற்கும் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு பாஸ்டர்னு சொல்லிட்டு தெரிகிற நாய்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பிரதர், அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. பிரதர் குணா, நீங்கள் உங்கள் இதை பதிவிடுங்க, உங்கள் மெசேஜை.
நிச்சயமா பிரதர் சொன்னது போல இன்றைக்கு தங்களை போதகர்கள் என்றும் பாஸ்டர் என்றும் ரெவரண்ட் என்றும் பிஷப் என்றும் சொல்லி கொண்டு திரிகிறவர்கள் எந்த அதிகாரத்தின்படி இவர்கள் போதிக்கிறார்கள்? இவர்கள் உண்மையில அனுப்பப்பட்டவர்களா? வேதம் தெளிவாக சொல்லுது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான்? இவர்கள் எந்த வசனத்தின்படி அனுப்பப்பட்டவர்கள்? யார் இவர்களை அனுப்பியது? கர்த்தரால் உண்மையில் இவர்கள் அனுப்பப்பட்டவர்களாக இருந்தால் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷம் மாத்திரமே இங்கு பிரசங்கிக்கப்படும். ஆமென். அதை தவிர வேறொரு சுவிசேஷம் இங்கு இல்லை. நாங்களோ எங்களை பிரசங்கியாமல் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறோம். ஆமென். இப்படி இன்றைக்கு எங்கேயாவது பிரசங்கிக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்து இரண்டாவது கடவுள், பிதாண்டு ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் பரிசுத்தாவியானவர் ஒருத்தர் இருக்காரு. இது எங்க இருந்து வந்த டீச்சிங்? இதெல்லாம் மாம்ச சிந்தை கர்த்தருக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆமென். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிற சரீரங்களை இன்றைக்கு கெடுத்து வஞ்சித்து திரளான ஆத்துமாக்களை பாதாளத்துக்குள்ள தள்ளி கொண்டிருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, மகளே அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதே, அவளை விட்டு வெளியே வா. ஆமென். இன்னைக்கு அப்போஸ்தல பணியாளர்களாகிய நாங்களும் அதே தான் சொல்றோம். இந்த கட்டிட சபைகள், தசம பாகங்கள், புத்தி இல்லாத ஆராதனைகள், பைபிள் வசனங்களை எடுத்து கர்த்தர் மூலமாக பேசினாலும் அவர்கள் செவிட்டு விரியனை போலதான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லுகிற நாம் சாத்தானின் பிள்ளைகளா? அப்படி பார்க்க போனா வேதத்துல அப்போஸ்தலர்கள் யாவரும் சாத்தானின் பிள்ளைகளா? இவங்களுக்கெல்லாம் அதான் இவர்கள் வயிறு தான் தேவன். இவர்கள் ஒருபோதும் எங்கள் மகிமையின் பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தருடைய நாமத்தை ஒருபோதும் இவர்கள் மகிமைப்படுத்தியதும் இல்லை, மகிமைப்படுத்த போறவர்களும் அல்ல. ஆமென். இவர்களுக்கு அவர் ஆரண்டே தெரியாது. ஆமென். இந்த கள்ள பாஸ்டர்கள், போதகர்கள், ரெவரண்ட், பிஷப் என்று சொல்லி தெரிகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்பவர் யார் என்று தெரியாது அவர்களுக்கு. ஆனா அவர்கள் தாங்கள் போதகர்களாம். அதான் அவர்கள் வந்தனங்களையும் முதன்மையான ஆசனங்களில் இருக்கவும் விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் அழகாக பேசுகிறார்கள். ஆமென். இந்த வசனம்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சும் அந்த வசனம்லாம் அவங்களுக்கு எடுத்து போதிக்க பயம். எங்க நாங்கள் மாட்டிப்பட்டுருவோமோ அகப்பட்டுருவோமோன்ற பயத்திலேயே இந்த வசனங்கள் எல்லாம் படிக்க மாட்டான். கட்டிட சபைகள்ல கூப்பிட்டு வச்சு என்ன செய்யறாங்க? ஒரு 15 பாடல் படிக்கிறார்கள், அதுக்கப்புறம் தசம பாகத்துக்கான டீச்சிங், அதுக்கப்புறம் காணிக்க, அல்லேலூயா ஆமென் வாங்க போயிட்டு, அதுக்கப்புறம் சொத்து சேர்க்கறது, கோபுரம் கட்டுறது. தசம பாகம் கொடுக்குறவன் எல்லாம் எப்படி இருக்கிறான்னு தெரியும் உங்களுக்கு, வாங்குறவன் எப்படி இருக்கிறான்னு தெரியும். நான் சொல்லிட்டா உங்களுக்கு தெரியணும் முடியல. இப்படித்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? கொஞ்சம் முன்னாலும் யோசிச்சு பாருங்க. இந்த கட்டிட சபைகளுக்கு போற ஆத்துமாக்கள் ஜனங்களே, கொஞ்சம் முன்னாலும் சிந்திங்க. தசம பாகம் கொடுக்குற நீங்கள் என்ன நிலைமையில இருக்கிறீங்க? தசம பாகம் வாங்குற அவன் என்ன நிலைமையில இருக்கிறான்றதை சிந்திச்சு பார்த்தாலே கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்படின்னால நாளை நாள்ல எது கர்த்தருடைய சபை, எது ஆலயம் என்கிறத குறித்து விரிவா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தெளிவாக நாங்கள் பேசுவோம். ஓகே, ரொம்ப அருமையாக பேசுனீங்க பிரதர். ஆமென். ஆமென். ரொம்ப அருமையாக பேசுனீங்க. அதான் பிரதர், இவர் பேசும்போது தான் எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. அது இப்போ தான் இவர் பேசுனதுக்கப்புறம் ஞாபகம் வருது. இதை குறித்து நம்ம கண்டிப்பாக நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா அதை மறந்துடாதீங்க, அதுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ இவங்க வந்து சபையில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க பிரதர்? அதாவது சுவிசேஷம் சொல்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க எனக்கு புரியலை. ஏன்னா கூப்பிட்டு வாரம் வாரம் அதை விசுவாசிகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஏதோ போதிச்சுட்டே இருக்காங்க. அப்படின்னா வார வாரம் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தவங்களுக்கே திரும்ப சுவிசேஷம் சொல்கிறாங்களா இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க?
இல்லை புரியலை. ஏன்னா சபையாக கூடி வர்றது நான் எதுக்கு கூடி வரேன்னா ஒரு பக்தி விருதிக்காக நம்ம கூடி வந்து நம்ம போய் சுவிசேஷம் சொல்லணும். ஆனால் இங்கே பார்த்தோன்னா எங்கேயும் போய் வெளியே போய் சுவிசேஷம் சொல்கிற மாதிரி தெரில. கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டு தான் இருக்கான், அழிஞ்சு போகிறவன் அழிஞ்சு போயிட்டு தான் இருக்கான். இப்படி தமிழ்நாட்டெல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ ஜனங்கள் வந்து அழிந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கே மன வருத்தமாக இருக்குது. இது எத்தனையோ ஆத்துமக்கள் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வார வாரம் கூடிக்கொண்டு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சுவிசேஷம் சொல்கிறாங்களா இல்லை என்னையா பண்ணுறாங்க? பிரதர் சுசேராஜ் பிரதர், நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கு அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னால அவங்களுக்கு புரியாது பிரதர். அவங்க வந்து அதாவது மத்திய சுவிசேஷத்துல 1வது அதிகாரத்துல இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார்னு சொல்லி இருக்குதுங்க. அந்த அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றவர் யாருன்னு சொல்லி அவங்க அறியாத வரைக்கும் அவங்களால உலகத்துல இருக்கிற அத்தனை போதகனாலே வந்து 2வது அதிகாரத்தை படிக்கவே முடியாது. படிக்கலாம், கதை புக்கு மாதிரி படிக்கலாம், அவ்வளவுதான். நாவல் கதை புக்கு படிக்கலாம் வச்சு அவங்களுக்கு உள்ள இருக்கிற விஷயம் எதுவுமே அவங்க கத்துக்க மாட்டாரு, கத்துக் கொடுக்க மாட்டார். அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரு எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கன்றாரு. அப்ப அவர்கிட்ட போய் கத்துக்கிறதுனால தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு புரியும். நானும் ரோமன் கத்தோலிக்கல இருந்து வந்தவன், ரோமன் கத்தோலிக்கல இருந்து வந்தவன். 11 வருஷம் வேளாங்கண்ணிக்கு போனவன். அதுக்கப்புறம் வந்து புரோட்டஸ்டன்டோடைய அந்த அனுபவத்துல இருந்தவன், அப்புறம் பெந்தகோஸ்ல இருந்தவன். அவங்க எல்லாம் கத்து கொடுத்தது என்னன்னு கேட்டா வந்து கடவுள் 3, 2, 1. ஆனா கர்த்தரிடத்துல போய் உட்காந்து கத்துக்க பார்த்தா அவர் கத்து கொடுத்தா நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னாரு. அப்போ நானும் அவரை பற்றி கொண்டேன். அதுல இருந்து அவர்கிட்ட வந்து உட்காந்துனாக்கா அவர் எனக்கு வந்து அருமையா டீச் பண்றாரு. அனுதினமும் அவர் கூட காலையில அவர் கூட சபை கூடுவேன். அனுதினமும் கிடையாது, 24 மணி நேரமும் அவர் கூட இருக்கத்தான். பிரதர் கரெக்டாக சொன்னீங்க. அதைத்தான் பைபிளும் சொல்லுது. ஏன்னா நான் உனக்கு போதித்து உன்னை வழி நடத்துவேன், நான் உனக்கு போதிப்பேன், அவர் உங்களுக்கு போதிப்பாருங்கிறதான் பைபிள் வசனமே எல்லா இடத்துலையுமே இருக்க தவிர எங்கேயுமே போதகர் போதிப்பாருங்கிறது, போதகர் உங்களை வழி நடத்துவார்னு வசனம் கிடையாது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். எவர்கள் போதகர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எழுதப்படலை. அப்படின்னா ஒரு விசுவாசி ஆனவனா தேவனுடைய ஆவிதான் நடத்தப்படுது. அப்படின்னா இவங்க வந்து சபைக்குள்ள வந்துக்கிட்டு இவங்க சபை விசுவாசிகளை நடத்திட்டு இருக்காங்க. அதுவே முதல்ல தப்பு. ஏன்னா அந்த சபையை நடத்துறவனும் ஒரு 2 பேரும் விசுவாசி தான், 2 பேரும் ஆசாரியன் தான். அப்படின்னா மேஜரா இந்த சத்தியத்தை தான் அவங்க மறுதளிக்காங்க. இப்போ இதுதான் ஈவிலோட ஒரு திட்டமிட்ட செயலா இருக்கு. இதை வச்சு பண்றது நிமித்தம் தான் அடுத்த எல்லா வியாபாரமும் வருது. அப்படித்தானே? இல்ல பர்டிகுலரா இதுல யாருமே விசுவாசி இல்ல. அங்க உட்கார்ந்திருக்கணும் விசுவாசி இல்ல, அங்க உபதேசிக்கிறவனும் விசுவாசி இல்ல. 2 பேருமே சாத்தானோட பிள்ளை. நான் விசுவாசி அவங்க காமிக்கிறனால சொல்றேன். சாத்தா இன்னொருத்தன் அவனுக்கு பிறந்தவன் இல்ல, அவங்க விசுவாசின்னு காண்பித்து இருக்கிறனால நான் அப்படி சொன்னேன். ஆனா நிச்சயமாக அது விசுவாசி இல்ல. அவனுக்கு விசுவாசிக்கும் துளி கூட சம்பந்தம் கிடையாது. அவர்கள் ரொம்ப தெளிவா டைரக்டாவே சொல்லுவாங்க. அந்த சபைகள்ல இருக்கிற விசுவாசியை கூப்பிட்டு நீ யாரோட விசுவாசின்னு கேட்டா 2 பதில் தான். ஒண்ணு அவங்க பாஸ்டர் பேர் சொல்லுவாங்க, இல்லாட்டா அந்த சர்ச் பேர் சொல்லுவாங்க. ஒழிய ஒருத்தன் கூட நான் கிறிஸ்துவோட விசுவாசின்னு சொல்லவே மாட்டான். ஆமென். அதை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. கரெக்டா சொன்னீங்க பிரதர். ஏன்னா இப்போ எல்லாருமே இப்போ பிரதர் சொன்னாரு நான் ரோமன் கத்தோலிக்கத்துல இருந்து வந்தேன்னு சொன்னாரு. இப்போ நான் வந்து சிஎஸ்ஐல இருந்து வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்க எங்க வந்திருப்பீங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தன் ஏஜ்ல இருந்து வந்திருப்பான், ஒருத்தன் பேப்டிஸ்ட்ல இருந்து வந்திருப்பான், ஒருத்தர் ரிஃபார்ம்டு பேப்டிஸ்ட்ல இருந்து வந்திருப்பான், ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு இதுல இருந்து வந்திருப்பான். இப்போ இதுல என்ன பிரச்சனைனா இப்படி வர்றவங்களுக்கு சத்தியத்தை இப்போ நம்ம சொல்கிற சத்தியத்தை அவங்க கேட்கும்போது கூட அவங்களால அந்த பாரம்பரியத்தை விட முடியல, அவங்க சொந்த டினாமினேஷனை விட முடியல. அவங்க மனதுக்குள்ளே என்ன இருக்குன்னா நான் சிஎஸ்ஐலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா சிஎஸ்ஐ தான் கரெக்டானது அப்படிங்கிற அந்த மனநிலையிலே நிறைய பேர் இருக்காங்க ஐயா. அந்த அந்த பாரம்பரியத்துலேருந்து அவங்களால வெளியே வர முடியல. அது ஏன்? இது இப்ப மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே இருக்குது. யாக்கோபு புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க மிக தெளிவா எழுதப்பட்டிருக்கும், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் சொல்லிட்டு. அப்படியானால் கிரியைகள் இல்லாத விசுவாசம் எது என்பது அங்க ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கும். அங்க அநேக அந்த பரிசேயரும் சரிசேயரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் விசுவாசித்தும் கிரியைகளினாலே அவங்க சபைக்கு அவங்க விசுவாசமா இருந்தாங்க, அவங்க ஆலயத்துக்கு விசுவாசமா இருந்தாங்க, இருதயத்துல கிறிஸ்துவ விசுவாசமா இருந்தாங்க. இருதயத்துல கிறிஸ்துவ விசுவாசிப்பான், செயல்ல செய்யறதெல்லாம் கட்டட ஆலயத்தை விட்டு வரட்டி விட்டுருவாங்க, சர்ச்சை விட்டு வரட்டி விட்டுருவாங்கன்னு பயந்துக்கிட்டு அங்கேயே உட்காந்துருப்பான். ஏன்னா இவங்க சர்ச்சுக்கு போறதுக்கான பல ரீசன்கள்ல முக்கியமான ரீசன் கல்யாணம் பண்றது, 2வது ரீசன் ஞானஸ்நானம் எடுக்கிறது, 3வது ரீசன் எடுக்கிறது, 4வது ரீசன் அடக்கம் பண்றது. இந்த 4 காரணத்துக்காக இவன் சர்ச்சுக்கு போறான்.
இந்த நாலுமே சர்ச்சில் இருக்கவே செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அருமையா சொன்னீங்க ஐயா, அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் ஏன் செய்யறாங்கன்னா வியாபாரம், ஆமா பணம். ஆமா, அவனுக்கும் வயிறு வளரும், இவனுக்கும் வயிறு வளரும். ஏன்னா இது வந்து ஒரு ஈஸியான சம்பாத்தியம். இப்போ நீங்கள் ஒரு சப்பாத்தி கடை போடணும்னா சப்பாத்தியை உருட்டணும், அதுக்கு குழம்பு வைக்கணும், அதுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யணும், பாத்திரத்தை கழுவணும், எவ்வளோ வேலை இருக்குது. ஒரு விவசாயம் பண்ணணும்னா அதுக்கு தண்ணி பாய்க்கணும், நடு வெயிலில் நிற்கணும், அதுக்கு மருந்து அடிக்கணும், அதுக்கு உரம் போடணும், ஆமா, இந்த அதுக்கு மரியாதை காய யார்கிட்டயும் கிடையாது. பறிக்கணும், எல்லாம் பறிக்கணும். ஒரு நெல் போட்டு இப்போ நாங்கள் நெல் போட்டோன்னா 4.5 மாதத்துக்கு அதை தண்ணி பாய்ச்சி அதை அறுவடை பண்ணி அதை கொண்டு வர்றதுக்குள்ளே அதிலே கடந்து ஓயாமல் இருந்து அதில் என்ன லாபம் கிடைக்கணும், ஒன்றுமே கிடைக்காது. இதெல்லாம் இவங்க தந்திரமாக தெரிஞ்சு கொண்டு தான் ஈஸியாக ஒரு சர்ச்சை, ஒரு கோபுரத்தை கட்டி வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டா ஈஸியாக ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே கிடச்சிரும். சிம்பிளாக சின்னதாக ஆரம்பிக்கிறவனுக்கு ஒரு 1000 ரூபா கிடச்சிரும். அப்படி தானே ஐயா? ஆமாம், நீங்க 100 ரூபாய் கொடுத்தால் கத்தர் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாருன்னு சொல்லி இங்க ஒரு கேம்லிங் பண்ணுவாங்க. எவ்வளவு அளந்து கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அளந்து கொடுக்கப்படும். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். சரிந்து விழும்படி கொடுப்பாருன்றாங்க. டேய், எந்த வசனத்தை எடுத்து எங்கடா கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க? பக்கெட் நகையை கேட்டு போட்டு எல்லாத்தையும் கேட்டு இல்லாட்டி நீயே ஊந்துடணும், பக்கெட்ல ஊந்துடணும். அவன் சொல்லிவிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டான். அது பெரிய விஷயமா போச்சு. இல்ல, அவன் பின்னாடியும் ஜான் ஜபராஜ் ஃபேன்ஸ் அவன் பின்னாடியும் போறாங்க பாருங்க இந்த மக்கள். இல்ல, இது இருக்குதானே, சாத்தானுடைய பவர் எங்க ஜாஸ்தியா இருக்கோ அங்க போடுவாங்க. இல்ல பிரதர், அவன் எவ்வளவு அடிமையாவும் வச்சிருக்கான் பாருங்க. எனக்குன்னு நீங்க பர்த்டே கேக் வெட்டுங்க, என் மேல யாரெல்லாம் நீங்க அன்புள்ளவரா இருக்கீங்களோ ஒரு பர்த்டே கேக் வெட்டி அவருக்கு வீடியோ அனுப்பணுமா? அப்படின்னா இவன் இந்த விஜய் மாதிரி தானே இவனும் பண்றான். விஜய் எப்படி வச்சிருக்கான், இந்த தமிழ் மக்கள் எல்லாம் ஒரு அடிமையா வச்சிருக்கான். இப்ப அதே போலதான் இங்கேயும். இவனை பத்தி பேசுறது வேஸ்ட் பிரதர், அவனை பத்தி பேசுறது. ஆனா கிறிஸ்தவத்துக்குள்ளே இப்போ இதே போல சம்பவங்கள் தான் நடந்துட்டு இருக்காது. ரொம்ப இல்ல அதாவது ரொம்ப பார்க்க ரொம்ப இதா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம். இப்படிலாம் கிறிஸ்தவங்க இருக்கு இப்படி போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு கமெண்ட்ஸை பார்த்தோன்னா ஒரு 2000 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஜான் ஜபராஜ் உங்களை அந்த ஜனங்களையும் பாதாளத்துல இருக்கிற அந்த ஜனங்கத்திலயும் அவங்களே தூக்குறதுக்காக தான் வந்து அனுப்பப்பட்டவனா இங்க வந்திருக்கிறோம். ஆமா ஆமா கண்டிப்பா. இல்ல அந்த ஜனங்கள் என்ன வசனம் சொல்லுது, அவர் நீடிய பொறுமையோடு காத்துனுகிறாரு. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்துங்கிறாரு. அப்போ நம்ம அந்த பாதாளத்துல இருக்கிறவங்களையும் வந்து நம்ம தூக்குற பணி தான் நம்மளோட பணி. அவங்களையும் தூக்கணும்.